எனக்கு உடனடியா 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும். இந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு உடனே கொடுத்தா புண்ணியமா போகும். இவ்வளவு சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு உதவி பண்ணாம போனா மனுஷத்தன்மையாவா இருக்கும். நீங்க பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க, நான் பணத்தை ரெடி பண்றேன். ரொம்ப நன்றி சத்யா. பாரி, சத்யா பணம் தரேன்ட்டான். வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டோம்னா பணத்தை கையில கொடுத்துறேன்ட்டான். நீ போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாமா. நான் சொல்ற எதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டது போதாதுன்னு இன்னும் கஷ்டப்பட போறோம். குமாரா, அப்பா, நீயும் கபிலனும் இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. ஊர்க்காரங்க யாராவது பிரச்சனை பண்ணா எங்களுக்கு போன் பண்ணுங்க, வீட்டை பாத்துங்க. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. வா பாரி, போ. போங்க, எப்படியோ போங்க. நம்மள நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டா இனி அவ சந்தோஷமா இருப்பா. நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. சொல்லுடி கண்மணி, உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நீ இங்கெல்லாம் வந்து ஒன்னும் கிழிக்க வேண்டாம். பாரியும் என் மாமனாரும் வீட்டை விக்கிறேன்னு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு செட்டியார் வீட்டுக்கு பார்க்க போயிருக்காங்க. மா, அவங்க மட்டும் இந்த வீட்டை வித்துட்டா நான் நடு தெருவுக்கு தாமா வரணும். ஏதாச்சும் பண்ணுமா. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், விடு. என்னம்மா பண்ண போற? அவங்க வீட்டை விற்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ வை. நான் பாத்துக்கிறேன். மா, இளங்கோ தம்பி அங்க நிக்கிறான். இளங்கோ, பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்குப்பா? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. எதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அண்ணே, அண்ணி ஏதாச்சும் பேசினாங்களா? ராத்திரி முழுக்க எங்க போனாங்களா? தெரியல ராசாத்தி. விசேஷம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அம்மா, ஒன்னும் ஆகாது. அண்ணி குணமாயி வந்துருவாங்க. அத்தை, என்ன நடந்தாலும் சொன்ன தேதியில இலக்கியா ஃபங்க்ஷன் நடக்கும். அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரியமாவும் வருவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? தலையில அடிபட்டு இருக்கு. காயமும் ஆழமா இருக்கு. இப்போதைக்கு அவங்க கண்முழிக்க வாய்ப்பு இல்லை. நாங்களும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். மற்றபடி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அம்மா,
அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. அழாதம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராசாத்தி. ஒன்னும் பயப்படாதம்மா, சரியாயிடும். தைரியமா இருமா. அன்னைக்கு எதுவும் ஆகாதுமா, தைரியமா இரு. கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு. இது பாருங்க, பயப்படாம இருங்க, எதுவும் ஆகாது. எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க, நாங்க வரோம். சரிங்க மாப்ள, நீங்க பணத்துக்கு என்ன வழின்னு பாருங்க, நான் பொண்ணையை பாத்துக்கிறேன். சரி, வரோம் அத்தை. வரேன்ன, வரேம்மா. ரசதி, உங்க அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. மாமா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இப்ப நினைச்சு கவலைப்படுறது பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தான். அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவ்வளவு பணத்துக்கு எங்க போக முடியும்? என்ன பண்றது, எப்படியும் ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். ஊர்க்காரங்க வரை நம்மள தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கடவுள் தான் நம்மளுக்கு வழி காட்டணும். வழி காட்டிட்டாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? பணம் கிடைக்குமான்னு தானே பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், பணம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாரி ஐயாவும் நேசமணி ஐயாவும் சேர்ந்து உங்க வீட்டை விற்க போயிருக்காங்க. இனிமே நீங்க பணத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். வீட்டை விற்க போறாங்களா? யார்கிட்ட விற்க போறாங்க? அவங்க விற்க கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. அதான் நம்ம சத்யா இருக்காருல, அவர்கிட்ட தான் வீட்டை விற்க போயிருக்காங்க. மாமா வாங்க போலாம் மாமா. அந்த வீட்டை விற்க கூடாது, அது நம்ம பரம்பரை வீடு மாமா. ஆமா சத்தி, வா இப்பவே போலாம். இன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. தேங்க்ஸ். நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பி போவோம். சத்யா, வணக்கம். வணக்கம், வாங்க. உட்காருங்க. வணக்கம். நான் தான் போன்ல சொல்லியிருந்தேன்ல. அதான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாரு, வீட்டு பத்திரத்தை கூட வாங்கி செக் பண்ணிட்டோம். ஐயோ, உங்க மேல சந்தேகப்படுவானா? நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்தாங்க. நீங்க கேட்ட பணம் ரெடி பண்ணியாச்சு. படிச்சு பார்த்துட்டு ஒரு சைன் போட்டுருங்க. இந்தாங்க. என்னப்பா? மனசே வரல, பரம்பரை வீடாச்சே. இப்ப நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. பாரு, கையெழுத்து போட பாத்துக்கலாம். அப்பா, அப்பா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிவெடுத்தீங்க? ராசாத்தி, கடன் அடைக்கணும்ல, அதாம்மா. அதுக்கு பெரியப்பா, நம்ம வீட்டை வித்து தான் கடன் அடைக்கணுமா? அதான் நாங்க கட்டுறோம்னு சொன்னோம்ல. ஏன் பெரியப்பா, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டேய், நம்பிக்கை இல்லாம இல்லடா, உனக்கு எதுக்கு சிரமம்னு தான். மாமா, அவங்க யாரு என்னன்னு தெரியாம ஊருக்கு நல்லதுன்னு சொன்ன உடனே அவங்கள உங்ககிட்ட கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணது நான் தான். அப்பா, அந்த வீடு நம்ம அடையாளம்பா.
நம்மளோட சொத்து. தலைமுறை தலைமுறையா வாழ்ந்துட்டு வர வீடுப்பா. அதை போய் வித்தா நம்ம மரியாதை என்ன ஆகிறது? இப்ப கூட அந்த பேரை காப்பாத்துறதுக்காகத்தான் நம்ம வீட்டை விற்க போறோம். ஆமாண்டா நீ. அது மட்டும் இல்ல, சொத்து எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? நம்ம பிள்ளைங்க எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் தானே. எங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு எங்களால எப்படி சும்மா இருக்க முடியும்? உங்களை விட எங்களுக்கு வீடு முக்கியம் இல்லப்பா. ஆமா இனியா, தடுக்காதீங்க. அப்பா, நாங்க பணத்தை ரெடி பண்றோம்ப்பா. வேண்டாம் மாமா, இந்த வீடு நமக்கு உசுறு மாதிரி. அதுக்கொன்னு நம்ம நிம்மதியா வாழ வேண்டாம், வாழவும் முடியாது. நம்ம குடும்பத்தோட கோவில் மாமா அது. அந்த வீட்டை விற்க கூடாது. மாமா, மங்க அத்தை என்ன சொன்னாங்க? பரம்பரை பரம்பரையா நம்ம வீட்டோட வாரிசெல்லாம் அந்த வீட்டுல தான் பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பிறக்க போற குழந்தையும் அங்கதான் மாமா பிறக்கணும். அப்படிப்பட்ட பரம்பரை வீட்டை நாம எதுக்கு விற்கணும்? ஆமாப்பா, என் பிள்ளையும் சரி, குமரம் பிள்ளையும் சரி அந்த வீட்டுல தான் பிறக்கணும். பாரி, வீட்டை விற்க வேணாம்ப்பா. இல்லன்னு அது அவங்க தான் சொல்றாங்கல்ல, கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடுவாங்கப்பா. பாரி, இந்த காலத்துல பசங்க அப்பா சொத்தை அழிக்க தான் பார்ப்பாங்க. ஆனா உன் பிள்ளை அப்பா சொத்தை காப்பாத்த பார்க்கறான். இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணி கட்டிடுவாங்க. இனிமே இந்த வீட்டை நான் வாங்க மாட்டேன். இல்ல சத்யா, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? மாமா, பணத்தை ரெடி பண்றது எங்களுக்கு கஷ்டம் இல்ல. நீங்க வீட்டை விக்கிறீங்க பாருங்க, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதுக்கு சம்மதிக்கலன்னா என் மேல கோவம்னு தான் நான் நினைப்பேன். என்னம்மா இப்படி பேசுற? உங்க மேல நான் கோவப்படுவேனா? அப்பா, நாங்க சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. நாங்க எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறோம். நீங்க வீட்டை விற்க வேண்டாம். பாரி, வேணாம்ப்பா. இனி தான் சொல்றான்ல, ரெடி பண்ணிடுவான். நாம் இதை விற்க வேணாம். மன்னிச்சிட்டு சத்யா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க விக்கலனா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி. தேவையில்லாம உன்னை நாங்க தொந்தரவு பண்ணிட்டோம், மன்னிச்சிடு. நாங்க கிளம்புறோம். மன்னிப்பெல்லாம் சொல்லாத பாரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. வாங்க. அப்பா, எதுக்குவா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க? நல்லவேளை கையெழுத்து போடும்போது வந்தீங்க, இல்லைன்னா வீடு நம்ம கையை விட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த வீடு நமக்கு கோவில் மாதிரி. அதை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஆமாம்மா, எல்லாம் நல்லது நடந்தா சரி. எதையும் கவலைப்படாதீங்கப்பா. சொல்லுமா. ஏ கண்மணி, நான் போட்ட பிளான் வீண் போகலடி. ராசாத்தியும் இனியனும் சேர்ந்து வீட்டை விக்காம தடுத்துட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இது போதுமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வச்சிடுறேன். சரிம்மா.
என்னண்ணே ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் யோசிச்சா எதை பத்தி யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதாடா? எல்லாம் அந்த ராசாத்தி இனியனை பத்தி தான். அண்ணே நீங்க எலெக்ஷனுக்கு கூட இவ்வளவு யோசிச்சது இல்லையாண்ணே? ஆமால, அந்த அளவுக்கு அவ என்னை யோசிக்க வச்சிட்டாடா. அவளை கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதாது. இந்த எலெக்ஷன் கிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான்டா நான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். இல்லண்ணே விடுங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். உங்க பேரு வராத மாதிரி நாங்க கொண்டு போட்டுறோம். அதுக்கு அவசியமே இல்லை. முருகா சொல்லுங்கம்மா, என்னாச்சு? எல்லாமே நமக்கு சாதகமா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பணம் கிடைக்கல. வீட்டை விற்கிறதுக்கு என் மாமா பாரு எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா அந்த இனியனும் ராசாத்தியும் அதை விற்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் ஒன்றும் நடக்கல. ஏன் வீட்டை விற்க வேண்டாம்னு சொன்னாங்க? இதனால அவங்களுக்கு தானே பிரச்சனை. அவங்க தான் ரொம்ப தங்கமான பிள்ளைங்களாச்சே. அதான் பரம்பரை வீட்டை விற்க வேண்டாம், எல்லா பிரச்சனையும் எங்களால தானே, அதனால நாங்களே எல்லா பணத்தையும் ரெடி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. முருகா முருகா, அம்புட்டு நல்லவங்களா அவங்க? அப்ப ரெடி பண்ணட்டும். கிழிச்சாங்க. இந்த காலத்துல வீட்டு பத்திரம் நகை இல்லாம யாரு பணம் தருவாங்க? அதுவும் 1000 2000 50 லட்சம் எப்படி தருவாங்க? இவங்க என்னதான் குட்டிக்கரணை அடிச்சாலும் எதுவும் நடக்காது. சரியா சொன்னம்மா. வெறுங்கைய வச்சுக்கிட்டு முழம் போட முடியுமா? அதே மாதிரி ஒண்ணு இல்லாத ராசாத்திய நம்பி யாரு உதவி பண்ணுவா? இன்னும் ஒரு நாள் தாண்டிட்டா போதும், பாரிய தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அப்புறம் ஆடிக்கிட்டு இருக்கிற மங்கையும் ஊஞ்சி போய் உக்காந்துருவா. அப்படி ஒண்ணு நடந்துருச்சு, அந்த ராசாத்தி கதை அதோட அவ்வளவுதான். எங்க வீட்டு பக்கம் இல்ல, இந்த ஊர் பக்கம் கூட அவளை தலை காட்ட விட மாட்டா என் மாமியார். முருகா, எல்லாம் உன் செயல்பா. அந்த ராசாத்தி போயிட்டா அந்த வீட்ல நான் மட்டும்தான் ஒரே ஒரு மருமக. இந்த கண்மணிக்கு மட்டும் முத மரியாதை கடைசி மரியாதைன்னு எல்லா மரியாதையும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். அங்க நான் வச்சதுதான் சட்டம். பா, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது உங்க குடும்ப பிரச்சனை. நீங்க என்னவோ பண்ணுங்க. எனக்கு தேவை அந்த ராசாத்தி இனியன். அவங்க என் வழியில கிராஸ் ஆக கூடாது. அதோட இது வரைக்கும் அவங்க எனக்கு பண்ண பிரச்சனைக்கு அவங்க உயிரோடவே இருக்க கூடாது. அதான் இன்னும் ஒரு நாள்ல அவங்க ஆட்டோலாம் க்ளோஸ்ல. அப்புறம் அவங்க உயிரோட இருந்தாலும் போனதுக்கு தான் சமம். அப்புறம் ஏன் நீங்க அந்த செத்த பாம்பு போய் அடிக்க போறீங்க? விட்டு தள்ளுங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா. சரி விட்டுலாம். இனிமே என் வழியில வந்தா அவங்கள காணா பணமாக்கிற வேண்டியதுதான். அப்புறம் அந்த தனபால மட்டும் யார் கண்ணிலையும் படாம பாத்துக்கோங்க. அதெல்லாம் அவன் யார் கண்ணிலையும் படமாட்டாமா. அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எல்லாமே நம்ம நினைச்சபடி கரெக்டா நடக்கும். அண்ணா சொல்லுங்க. எங்கடா இருக்க? இப்ப பெங்களூர்ல இருக்கனே. நீ எங்க வேணா இரு, எங்க வேணா போ. ஆனா இந்த ஊர் பக்கம் மட்டும் தலை வச்சு படுத்துறாத. என்ன புரிஞ்சுதா? சத்தியமா வரமாட்டேனே. அப்படி தப்பி தவறி வந்த, நீ வந்த அடுத்த நிமிஷமே உன் உயிர் உன்கிட்ட இருக்காது. ஆள் வச்செல்லாம் கொல்ல மாட்டேன்டா. நானே நேரா வந்து செஞ்சிருவேன். என்ன கேட்டுச்சா? கேட்டுச்சுனே. உங்களுக்கு தெரியாதானே என்ன பத்தி? கனவுல கூட அந்த ஊர் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேனே. புரிஞ்சா சரி. சரிங்கண்ணே. முருகா, அவன் வெளியூர்ல தாமா இருக்கான். அவனை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த பொன்னி மேல மட்டும் ஒரு கண்ணு வைங்க. மத்தபடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பொன்னி எங்க கண்முழிக்க போறா? அது ஒரு பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வரேன். சரிம்மா.
மாமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம். பசி இல்ல. 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். ஆனா அவ்வளவு பணத்தை எங்க எப்படி ரெடி பண்ண போறோம் தான் தெரியல. மாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, கண்டிப்பா ரெடி பண்ணிடுவோம். நானும் அழகரை வச்சு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு கிடைக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. மாமா எனக்கு ஒண்ணு தோணுது, அத சொல்லவா? சொல்லு. நம்ம காய்கறி ஃபேக்டரியில உள்ள எல்லாத்தையும் வித்துட்டு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணிடலாம் மாமா.